ஒவ்வொருவருக்காக இப்பொழுது ஜெபிக்கிறேன். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதைக்கும் என்று வாக்கு பண்ணின தேவனே, பிள்ளைகளுக்கு அந்த வெளிச்சம் உதைக்கட்டும். ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தினை தருவீராக. எல்லா காரிருள் நீங்கட்டும். உடைய வசனத்தினால் வருகிற வெளிச்சம், உடைய பிரசனத்தினால் வருகிற வெளிச்சம், உம்மை விசுவாசிக்கிறதுனால வருகிற வெளிச்சம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில விளங்கட்டும். ஒரே வினாடியில ஒழுங்கற்ற நிலைமையில பூமியில வெளிச்சத்தை கொண்டு வந்தேன். காரிருள்ல நடந்து கொண்டிருந்த ஜனங்கள் மத்தியில உடைய மகிமை உதயத்தினாலே வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வந்தேன். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தவர்களுக்கு அன்னைக்கு வெளிச்சத்தை கொடுக்க, வியாதிகள், வறுமைகள், பிசாசின் போராட்டங்களை மாற்றி இருளை விட்டு வெளிச்சத்துக்கு ஜனங்களை கொண்டு வந்தீரு. அப்படியே இன்றைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை நீ கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன். இன்னைக்கு குடும்பங்கள வெளிச்சம் பிரகாசிக்கட்டும், இருதயத்திலே வெளிச்சம் பிரகாசிக்கட்டும், பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். விடுதலையின் வாசலை திறந்து உடைய நாமத்தை மேம்படுத்துங்க. இருளை விட்டு கர்த்தரை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார் என்கிற அநேக சாட்சிகளை இந்த மாதத்துல எழும்பச் செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த மாதத்துல எந்த பொருளாதார நெருக்கடி வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இயேசுவின் நாமத்துல கர்த்தருடைய அளவற்ற ஆசீர்வாதம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில விளங்கச் செய்து தேவ நாமத்தை நீரை மேம்படுத்துவீராக. ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பாதுகாத்தல்லும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் மிக தாழ்மையை வேண்டுகிறோம் எங்கள் அருமை நல்ல பிதாவே. ஆமென்.